நண்பர்கள் அனைவருக்கும் பாண்டிக் கொடுமணிநாதர் அடிமை ஆஸ்ட்ரோ சதீஷ்குமாரின் பணிவான வணக்கங்கள். ஜோதிடத்தில் ராகு கேதுவை பலமிக்க கிரகம் என்று சொல்கின்றோம். எல்லா கிரகங்களை விட பலமிக்க கிரகம். 7 கிரகங்களை விட ராகு பலமான கிரகம், ராகுவை விட கேது பலமான கிரகம் என்று சொல்கின்றோம். ஏன் அப்படின்னா, இந்த ரெண்டு சூக்கும சரீரம், அதாவது திட உருவம் இல்லாதது. சூக்கும சரீரத்துக்கு எப்பவுமே பலம் அதிகம். சூக்குமம் என்றால், இப்போ இறைவன் சூக்குமமாக இருக்கிறான், ஒளியாகவும் இருக்கிறான், இருளாகவும் இருக்கிறான், எல்லாமாக இருக்கின்றான். அவனுடைய அருள் பலம் அதிகம். அதுபோல நம்ம ஆத்மான்னு சொல்லுவோம், பேய் சொல்லுவோம். அதாவது இந்த உடம்பு பிரிஞ்சு இந்த ஆத்மா இருக்குன்னா அது சூக்கும சரீரத்தோடு அலையும். அதுக்கு ஆற்றல் அதிகம். நம்ம இங்கிருந்து டிக்கெட் எடுத்து போகிறதுனா, இங்கிருந்து லண்டன் போகிறதுனா டிக்கெட் எடுத்து போகணும். ஒரு ஆத்மா டிராவல் பண்ணுது லண்டன் போகிறதுக்கு, அது விசா வேணுமா, பாஸ்போர்ட் வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்கள்? டிக்கெட் எடுத்து போகணுமா ஃப்ளைட்டில்? யோசிச்சு பாருங்க. அப்போது அந்த சூக்குமத்துக்கு பலம் அதிகம், அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. அதுபோல தான் இந்த சூக்கும கிரகமாக இருக்கின்ற ராகு கேதுக்கு பலம் அதிகம். ராகுவை நாம் தீய சக்திகளோடு ஒப்பிடுவோம். அதாவது பில்லி, சூன்யம், ஏவல், பேய், பிசாசு, இதெல்லாம் மாந்திரீகம், இதெல்லாம் ராகு. தெய்வ சக்தியோடு கேதுவை ஒப்பிடுவோம். ரெண்டுக்குமே ஆற்றல் அதிகம். இது அனைத்து கிரகங்களையும் கட்டுப்படுத்தும். ராகு கேது தான் இருக்கும் இடத்தை கட்டுப்படுத்தும், தன்னோடு சேர்ந்த கிரகத்தை கட்டுப்படுத்தும், தான் பார்க்கும் இடமாகிய, பார்க்கும் என்று சொல்லலாம், இல்லை தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 11ஆம் வீட்டை கட்டுப்படுத்தும். தன்னுடைய மிட் பாயிண்ட் என்று சொல்லக்கூடிய 4ஆம் வீடு, 90வது டிகிரியை கட்டுப்படுத்தும். இந்த பக்கம் 4வது வீடு, கேதுலேருந்து 4ஆம் வீடு, ராகுலேருந்து 4ஆம் வீடு. அதற்கடுத்தது தன் வீட்டுக்கு திரிகோணத்தை கட்டுப்படுத்தும், 5, 9. தான் கடந்து வந்த 12ஆம் இடத்தை கட்டுப்படுத்தும். கட்டுப்படுத்தும்னா அந்த வீட்டில் இருக்கிற கிரகங்களை கட்டுப்படுத்தும். கிரகங்கள் இருக்கும்போது பலம் அதிகம். ஒரு ஆத்மா இருக்கு, அது இன்னொரு உடம்புல சேரும்போது அதனுடைய வேலையை ஆரம்பிக்கும். தனித்து நிற்கும்போது அதுக்கு பலம் குறைவு. மற்ற வீட்டில் கிரகங்கள் இல்லை என்ற போது அதுக்கு பலம் குறைவு. இந்த ராகுக்கு அது கட்டுப்படுத்தணும்னா, ராகுக்கு எது உங்கள் ஜாதகத்தில் யோக அமைப்பாக, யோகத்தன்மையில், யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் போகும் பொழுது, ராகுக்கு எதுனா நம்முடைய சஞ்சித வினை, பலவினை. இது இன்ஸ்பெக்ஷன் ஆபீசர் நம்முடைய பல ஜென்மங்களாக செய்த வினைகளை ஆராய்ந்து இவனுக்கு இந்த யோகத்தை கொடுக்கலாமா என்று ஒரு கிரகத்தை யோகத்தை கொடுக்காட்டி கூட பிடுங்கி கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு கிரகம் யோகத்தை கொடுத்தாலும் அதை தடுக்கின்ற ஆற்றல் ராகுக்கு உண்டு.